எஸ், பாப்பா அக்செப்ட் பண்ணிட்டா. காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. இன்னும் எவ்வளவு நாள் தான் வீட்ல தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்க போற? வேலை கிடைச்சா போக மாட்டாங்களா? என்னமோ வேலை கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி பேசுறீங்க. இப்படியே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு நோண்டிட்டு உன்னை கூப்பிட்டு வேலை தருவாங்க. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. வேலைக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். உன்னெல்லாம் பிஇ படிக்க வச்சதுக்கு ஆடு மாடு வாங்கி மேய்க்க விட்டுருக்கணும். நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க. வேலை கிடைச்சாதான் வீட்டுக்கே வருவேன். இதையே தான் போன மாசமும் சொன்னேன். அப்படியே போயிடு, திரும்ப வந்துடாத. ஐயோ, பெத்த புள்ள கூட பார்க்கணும் இப்படி கழுவி ஊத்துறாங்களே. காலேஜில் தான் அரியர் பிரச்சனைனா வேலை கிடையாது பெரும் பிரச்சனையா இருக்கு. பா, செம்மையா இருக்காளே. எங்க போறது? அம்மானா அப்படிதான் திட்டுவாங்க. வழக்கம் போல வீட்டுக்கே போயிடலாமோ? ஹாய்டா ராமு, எப்படா இருக்க? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? யார் இவன்? நம்மளை தெரிஞ்ச மாதிரியே கேட்குறான். ஒருவேளை நான் தான் மறந்துட்டேனோ? நல்லா இருக்காங்கடா. உங்கள் வீட்டில்? எல்லாம் நல்லா இருக்காங்கடா. நேற்று உன்னை எங்கேயோ பார்த்தேன். உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன், ஆனால் அப்படியே மறந்துட்டேன். ஓ, அப்படியா? ஓ, நீங்கள் இன்னும் அந்த பழைய வீட்டில் தான் இருக்கீங்களா? என்னது பழைய வீடா? இல்லை இல்லை, வேசார்படி சர்ச் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான். ஓ சரிடா, நான் கிளம்புறேன்டா. போயிட்டு வாடா, இன்னொரு நாள் பார்க்கலாம். நீ இப்போ என் கூட வரலன்னா நான் ரோட்டில் போய் விழுந்துடுவேன். நான் போகிறேன். டேய், வண்டிலாம் வருதுடா. என்னடா, வாடா. அப்போ என் கூட வருவல? வா வா. ஐயோ, வேற. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து. நித்யா, அப்பாங்கம்மா உள்ளதான் இருக்காரு. நீங்க உட்காருங்க. காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? கையால எது கொடுத்தாலும் ஓகேங்க. என்னப்பா ராமு, நல்லா இருக்கே தம்பி? வீட்டில் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? இன்னும் இவனும் இதே மாதிரி கேட்குறான். நல்லா இருக்கா? சரி, நீ போப்பா தம்பி, உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா போ. இல்லை ராம் விட்டு போக மாட்டேன். ராம் கூட தான் இருப்பேன். இல்லைப்பா, ராம் இங்கே உன் கூட 3 நாள் இருப்பான்ப்பா கண்டிப்பா. ஆமால. என்னது 3 நாளா? என்ன விளையாடுறீங்களா சார்? 3 நாளா? என்னெல்லாம் 3 நாள் இருக்க முடியாது சார். உங்கள் பையன் தான் லூசு மாதிரி பேசுகிறானா, நீங்களும் அதே மாதிரி பேசுகிறீங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க தம்பி, நான் சொல்கிறத கேளுங்க. என்ன சார் சொல்ல வரீங்க? ஒரு நிமிஷம் உட்காருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடிப்பா அவன் ஃப்ரெண்டு கூட பைக்கில் போயிருந்தான். அவன் கண்ணெதிர்க்கே மூளை செதறி அந்த இடத்துலயே ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான். அதுலேருந்து அவன் இப்படி தான் இருக்கான்ப்பா. அன்னையிலேருந்து யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்டு நினச்சி வீட்டுக்கு இட்டுன்னு வந்துடுறான்ப்பா. மினிமம் 3 நாள் கழிச்சு அவனே விட்டுருவான்ப்பா. இன்றைக்கி நீ மாட்டிருக்கப்பா, பாவமாக இருப்பா எனக்கு. உங்கள் பையன் கதை கேட்டால் பாவமாக தான் இருக்குது. ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட போய் காட்டுங்க. நான் கிளம்புறேன். தம்பி ஒரு நிமிஷம் உட்காருப்பா. அவனை அவன் போக்கிலேயே விட்டுற சொல்லியிருக்காங்கப்பா. இல்லைனா பைத்தியம் ரொம்ப முத்தினும் சொல்கிறாங்கப்பா. என்னெல்லாம் 3 நாள் இருக்க முடியாது சார். நானே வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். தம்பி வீட்டு விட்டு வெளியே வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். ஒரு நாள் போல் நான் 5000 rupees லாஸ். ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு 3 நாள் பொறுத்துக்கோங்க. 3 நாளைக்கு வேணா 20,000 ரூபாய் கொடுத்துடுறோம். நம்மளே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம்.
இந்த லூசுங்க வேற 20,000 ரூபாய் தரந்துங்க. ஆடு தானா வந்து மாட்டுது. அதுக்கும் மேல ஓகே. காத்திருந்தேன் உனக்காக, காற்றை போல வந்தாயே, வீழ்த்திருந்தேன் உன்னை பார்க்க, வியந்து போய் நின்றேனே. யார் சுபா? அம்மா நம்பர் அப்படிதான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, போனை நானே வச்சுக்கிறேன். பார்க்க வியந்து போய் நின்றேனே. ஏன் இந்த நடுக்கம், ஏன் இந்த பதற்றம், ஏன் இந்த ஏக்கம், இதுதான் காதலா? ஏன் இந்த மயக்கம், ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த பதற்றம்? நம்ம 2 பேரும் போட்டோ எடுத்துக்கலாமா? நீ தான் விட்டு போறல, போலாம் போட்டோ எடுக்க. லைஃப்லேயே இந்த 3 நாள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இன்னைக்கு தான் கடைசி நாள். எப்படியாவது அவகிட்ட லவ்வை சொல்லி ஆகணும். தம்பி இந்தாப்பா காசு உள்ளச்சுக்கப்பா. தம்பி வரான், காசை மறைச்சிக்கோ. ஏய் ராமு, என்னை விட்டு போறல, பார்த்து போயிட்டு வாடா. சரிடா. சரி சரி வா தம்பி. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இது அண்ணாவா? நமக்கு இருக்க பிரச்சனைக்கு இதெல்லாம் தேவையா? நான் சொல்றது கேளு. உட்கார. சொல்றது கேளுமா. 3 நாளா ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டேங்குமா? என்னடா கதை விடுறியா? 1 2 உன்னால 5 லட்ச ரூபா போச்சுடா பண்ணாட. என்னம்மா சொல்ற? ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்லடா. உன் மொபைல்ல இருந்து ஃபோன் பண்ணி உன்னை கடத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு போட்டோ அனுப்புவாங்க. இதெல்லாம் ஆனா உனக்கு ஒண்ணும் தெரியாதா? என்னது கடத்துனாங்களா? யார் சுபா? ஏய், அது எங்க அம்மா நம்பர். அப்படிதான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, போனை நானே வச்சுக்கிறேன். இப்பயாச்சும் நம்புறியா? உன் பையனை நான் தான் கடத்தினேன்னு. ஒழுங்கா நான் கேட்ட 5 லட்சத்தை கொடுத்துட்டு உன் பையனை கூட்டு போ. புரியுதா? காசு போனது கூட பிரச்சனை இல்லடா. போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்க பாரு. ஐயோ தாங்க முடியல. எப்படி மாட கடத்துவீங்க? சத்தியமா தெரியாதுமா. தெரியாது. தெரியாதுமா. 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 தெரியாதுன்னு சொன்னா தொடப்ப கட்ட பிஞ்சிடும். ஹலோ, சொல்றா. நாளைக்கா மச்சான்? HR கூப்பிட்றாரு, கூப்பிட்றேன்டா.
காத்திருந்தேன் உனக்காக காற்றை போல வந்தாயே வீழ்த்திருந்தேன் உன்னை பார்க்க வியந்து போய் நின்றேனே காத்திருந்தேன் உனக்காக காற்றை போல வந்தாயே வீழ்த்திருந்தேன் உன்னை பார்க்க வியந்து போய் நின்றேனே ஏன் இந்த நடுக்கம் ஏன் இந்த பதற்றம் ஏன் இந்த ஏக்கம் இதுதான் காதலா ஏன் இந்த மயக்கம் ஏன் இந்த தயக்கம் ஏன் இந்த பதற்றம் ரன்